ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ்ல எல்எல்பி படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜரை நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கான டேட் வந்து ஒவ்வொரு காலேஜும் ஒரு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உம்மிஸ் போர்ட்டல், உம்மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லாகின் ஐடி வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த உம்மிஸ் லாகின்ல உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து மேப்பிங் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய டேட்டுக்குள்ள நீங்க வந்து அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட், அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்ட் உதவித்தொகை அப்படிங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, ப்ரோ எங்க காலேஜ்ல வந்து அதை கேட்கறாங்க இதை கேட்கறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இதை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. சோ இதை பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ், அதாவது வந்து நீங்க 3 இயர் எல்எல்பியா இருந்தாலும் சரி, இல்ல 5 இயர் பிஏ எல்எல்பியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சோயிலா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்க காலேஜ் சார்பில் வந்து ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த ஒரு சர்க்குலரை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த சர்க்குலர் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். உங்க அதாவது சம்பந்தப்பட்ட காலேஜுடைய பேர் போட்டு 2024 டு 25ஆம் கல்வியாண்டில் பயிலும் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையானது புதிய, அதாவது ஃப்ரெஷ் விண்ணப்பிக்க கீழ்கண்ட ஆவணங்களுடன் 28/1/2025க்குள் அலுவலகத்தில் நேரில் வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆதார் எண்ணுடன் வங்கி கணக்கு கண்டிப்பா வந்து இணைச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதுக்காக ஆதார் கார்டு நகல், அதாவது ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் வந்து இணையதளம் வாயிலாக பெற்றிருக்க வேண்டும். வருமான சான்றிதழ் இணையதளம் வாயிலாக பெற்றிருக்க வேண்டும். வங்கி கணக்கு புத்தகம், மாணவர் கட்டணம் செலுத்திய ரசீது. நீங்க வந்து அட்மிஷன் போடுறப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான அந்த ரெசிப்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது யாருக்காக கொடுத்திருக்காங்கன்னா 2024 டு 25 இந்த அகாடமிக் இயர்ல வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ் அப்ளிகேஷன். நீங்க 2023 டு 24 அகாடமிக் இயர்ல ஜாயின் பண்ணி இப்ப செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து அதுக்கு முன்னாடி படிச்சு நீங்க தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா ரினியூவல் பண்ணணும். உங்களுடைய உமிஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணுங்க அப்படின்னா ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்களே இண்டிவிஜுவலா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் சார்பில் பண்ண முடியாது. நீங்க எந்த காலேஜ்ல வந்து படிக்கிறீங்களோ அந்த காலேஜுடைய மேனேஜ்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உமிஸ் லாகின்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண முடியும், அதாவது அப்டேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் கூட, அதாவது ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கா அப்படிங்கற எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா உம்மிஸ் லாகின் போய்க்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டோட உம்மிஸ் லாகின் வாங்கி நம்ம வந்து வீடியோக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ இதுதான் வந்து உம்மிஸ் லாகின். யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க வந்து லாகின் பண்ணீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த உம்மிஸ் லாகின்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு 5th ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆதார் வந்து லிங்க்ல இருக்கா அப்படிங்கற ஒன்ஸ் நீங்க ஈஸியாவே இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி இன்கம், அதே மாதிரி உங்களோட ஜெனரல் அகாடமிக் கரண்ட்ல நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, எந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கற இந்த இடத்துல நீங்க வந்து கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஆதார்ல வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. இப்போ எல்எல்பி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்ராக்சிமேட்டா வரும் அப்படின்னா ஒரு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம்திங் வரும். அதே இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 10,000 சரௌண்டிங் நம்மளுக்கு வந்து பெர் இயருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் நம்மளுக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த இந்த அமௌண்ட்டை நீங்க வந்து கிளைம் பண்ணணும், உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜிலும் ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள போயிட்டு உங்களுடைய இ ஆதார், இ கம்யூனிட்டி சர்டிபிகேட், இ இன்கம் சர்டிபிகேட், அதாவது ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கணும். இ சேவையில போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். உங்க நியர்பைல இருக்கக்கூடிய இ சேவையில போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால அப்ளை பண்ண முடியலன்னா நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம இ சேவையில போயிட்டு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்றது, எப்படி ஒரு இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்குது. சோ அந்த வீடியோ முழுமையா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிளேலிஸ்ட்ல நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இ சேவை சர்டிபிகேட்ஸ்னு ஒரு தனியா ஒரு பிளேலிஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இ சேவையில் என்னெல்லாம் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இ சேவை சர்டிபிகேட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்து நீங்க செக் பண்ணி இன்ஸ்டன்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போ இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 1 வீக்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் வந்து வந்துடும். சரிங்களா? அதை எடுத்துட்டு போயிட்டு உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபால்கிட்ட போயிட்டு, அதாவது ஆஃபீஸ்ல போயிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா யுமிஸ் போர்ட்டல்ல போயிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம மேனுவலா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டூடெண்டோட லாகின்ல போயிட்டு நம்ம எந்த ஒரு எடிட்டோ கரெக்ஷனோ எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இ சேவை வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ஆப்ஷன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிற வந்து வெளியிட்டிருக்காங்க. இக்கல்லூரியில் 2024 to 25ஆம் கல்வியாண்டில் 5 ஆண்டு பிஏ எல்எல்பி, மூன்றாண்டு எல்எல்பி, அதே மாதிரி இரண்டு ஆண்டு எல்எல்எம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் இணைப்பில் கண்டுள்ள மாணவர்கள் உம்மிஸில் அவர்களது ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய உள்ளதால் அலுவலகத்தில் நேரில் வந்து பதிவிறக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து 2 சுற்றறிக்கையை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லா காலேஜ் சார்பில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லயும் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்க சோயில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த அப்டேட்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டால ப்ரொஃபைல் வந்து. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.